உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமாக மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்கள் முதராத்திரி நடத்துகிறோம். இதில் வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்மந்தமே இல்லாத நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட்டு, புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பார்க்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவும் வந்த மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வரப்போ அதுலேருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார், பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போகிற, பேர் ரெக்கக்னிஷன் நிறையா வாங்க போகிற நிறைய ஆக்டர்ஸ் இப்போது அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்டு இது பாசிபிளாக ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியாக பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டிங்கன்னா கலகடா நடுங்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நிறைய பேசணும்னு வந்தேன். திடீர்னு அது உள்ள கேமராலாம் பார்த்தோன்னு எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. ஆனால் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த சாரிங்க மன்னிச்சிருங்க, அது மன்னிச்சிருங்க, அது அது தெரியாமல் வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருங்க. சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்கள் வந்து நான் வேலையை விடும் போது எனக்கு 26 வயசு, ஐடியில் வேலை விடும் போது, அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்தில் காசெல்லாம் தீர்ந்துரும் போல இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பமாக இருக்குன்னு. அப்போ டக்குன்னு வந்து அந்த சோஃபா பக்கத்தில் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் சரியாயிடும், முதல்ல அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமாவில் ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசெல்லாம் தீர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு, நம்மளை வந்து ஒரு இவ்வளோ நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது. அவனோட ஜேர்னியில் நான் இருக்கேன், என்னோட ஜேர்னியில் அவன் இருக்கான். அண்டு ஆரம்ப கட்ட பாடத்தில் அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ரெடில்ஸில் இருந்தேன். ஸ்பாட் வந்து படப்பையில் எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா. தனியாக போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில் ஏறுங்க, உங்களுக்கு தனியாக நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தால் 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, மீதி இதர செலவுகளை பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூப்பிட்டு போயிடறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி அது. மற்ற வண்டியில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போனால் சாயங்காலம் கூட போயிடலாம். அந்த வண்டியில் ஏற்றிட்டு அவன் பிரேக் அடித்து அங்கே க்ரீன் சிக்னல் இருக்கும் போதே பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டால், அப்போ தான் ரெட்டு இருக்கும்போது பிரேக் நிற்கும் பாய், இப்போ நீங்கள் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னா. ஆனால் அந்த வண்டியில்